तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தீபாவளியில் லட்சுமி நாராயண ராஜயோகம் எந்த ராசிக்கு பணம் கூரையை பிச்சுட்டு கொட்ட போகுது, அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த லட்சுமி நாராயண ராஜயோகம் அக்டோபர் மாதம் உருவாகுதுங்க. உண்மையில் பார்க்கும்போது லட்சுமி நாராயண ராஜயோகம் இந்த மாதத்தில் 2 ராசிகளில் 2 முறை உருவாகுது. முதல்ல துலா ராசியில் சுக்கிரன் மற்றும் புதன் இணைவு இருக்கும். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி புதன் துலா ராசிக்குள் நுழைகிறார். சுக்கிரன் ஏற்கனவே இருக்கும் இடத்தில், அதன் காரணமாக லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாகும். இதன் பிறகு விருச்சிக ராசியில் சுக்கிரனும் புதனும் இணைவதால் மீண்டும் இந்த யோகம் உருவாகும். வேத ஜோதிடத்தின்படி லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாவதால் ஒரு நபர் திடீர் நிதி நன்மைகளை பெறுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் லட்சுமி நாராயண ராஜயோகத்தின் மூலம் தீபாவளி அன்று ரிஷபம், சிம்மம், துலாம் உள்ளிட்ட 5 ராசிக்காரவங்க லட்சுமி தேவியின் சிறப்பு பாக்கியத்தை பெற உள்ளனர். செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும். ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக்கும் லட்சுமி நாராயண யோகம். இந்த லட்சுமி நாராயண யோகம் புதன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கையால் யோகம் உருவாகும். புதன் புத்திசாலித்தனம், ஞானம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றை வழங்கும் காரணியாக இருக்குது. அதே நேரத்தில் சுக்கிரன் அழகு மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை வழங்கும் காரணியாக இருக்குது. லட்சுமி நாராயண ராஜயோகம் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராகும் சில சுபயோகங்கள் இருக்குது. லட்சுமி நாராயண யோகம் அத்தகைய சிறப்பு யோகம்தான். கிரகங்கள் அவ்வப்போது ராசி அல்லது நட்சத்திரங்களை மாற்றும் பொழுது சுப மற்றும் அசுப யோகங்கள் உருவாகுது. வேத ஜோதிடத்தின்படி கிரகங்களின் ராசி மாற்றத்தினால் சில சமயங்களில் ராஜயோகம் உருவாகுது. ராஜயோகம் உருவாவதனால் அனைத்து ராசிகளுக்கும் சுப மற்றும் அசுப பலன்கள் காணப்படுகின்றன. வாழ்க்கையில் ஒருவருக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அருள்பவர் மகாலட்சுமியே ஆகும். செல்வங்களின் தேவதையாக விளங்குபவர் மகாலட்சுமி. அழகு, செல்வம், மகிழ்ச்சி, அன்பு, கருணை, அமைதி ஆகியவற்றின் ஆதாரமும் அவர்தான். திருமகள் என்றும் அலைமகள் என்றும் மலர்மகள் என்றும் மகாலட்சுமி பக்தி பரவசத்தோடு பக்தர்களால் போற்றப்படுகிறார். லட்சுமி என்ற சொல்லுக்கு நிகரில்லாத அழகி என்று பெயர். அழகு பிரதிபலிக்கும் இடங்களிலெல்லாம் திருமகள் காட்சி தருகிறாள். இத்தகைய லட்சுமியை விஷ்ணு தன் இதயத்தில் இடமளித்து சீனிவாசன் என பெயர் பெறுகிறார். நாம் இந்து மதத்தில் மும்மூர்த்திகளின் ஒருவரான விஷ்ணு காக்கும் கடவுளாக அருள் புரிகிறார். உலக உயிர்களின் தாயாக மகாலட்சுமியும் அவரோடு இணைந்திருக்கிறார். மகாலட்சுமியின் ஒவ்வொரு அவதாரத்திலும் மகாலட்சுமி அவருடன் அவதாரம் செய்கிறார். நாராயணன் என்று விஷ்ணு அழைக்கப்படும் போது நாராயணியாகிய
மகாலட்சுமி அவருடன் இணைந்திருக்கிறார். பார்க்கடலில் இருந்து தோன்றிய மகாலட்சுமி தரித்திரத்தை போக்கி தனத்தை அளிக்கும் சக்தி பெற்றவள். இல்லாமை என்ற சொல்லை இல்லாமல் செய்பவள். அதோடு ஒருவருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரணங்களை தருவதும் மகாலட்சுமியே. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி அதிகம் பலம் பெற்று ஆட்சி உச்சம் போன்ற நிலை பெற்று 9ஆதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்று கேந்திர திரிகோணங்களில் நிற்கிறது லட்சுமி யோகத்தை தரும். சாதகத்தில் லக்கணத்திற்கு 9ஆதிபதி மற்றும் சுக்கிரன் கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றாலும் லட்சுமி யோகம் ஏற்படும். செல்வத்தின் அதிபதியான லட்சுமி தேவியை குறிக்கும் சுக்கிரகோளின் வலிமையை கொண்டு இந்த யோகம் விவரிக்கப்படுது. இந்த யோகத்தை ஜனன ஜாதகத்தில் பெற்ற ஒருவன் அனைத்து செல்வங்களையும் பெற்று அரசனுக்கு நிகரான விளங்குவாங்க. நல்ல குணங்கள் உடையவராகவும் அழகாகவும் புகழ் பெற்றவராகவும் இருப்பாங்க. செல்வ நிலையில் உயர்வு தருவராகவும் இருப்பாங்க. பில்கேட்ஸ் அவர்களின் ஜாதகத்தில் லக்கணம் மிதுனமாகி லக்னாதிபதி கன்னியில் உச்சம் பெற்று 9 குடைய சனி உச்சம் பெற்று 5 குடைய சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் பலமான லட்சுமி யோகம் உருவாகியுள்ளதை பாருங்கள். மேலும் தனஸ்தானமான சந்திரன் 10ஆம் இடத்தில் நீர் ராசியில் நிற்கிறதும் மிக சிறப்பான அமைப்பாகும். அது மட்டுமா, லக்னாதிபதி உச்சம் புதன் உச்சம் பெற்று சந்திர கேந்திரத்தில் நின்று பத்திர யோகம் என்னும் பஞ்சமகா புருஷ யோகத்தை ஏற்படுத்தியுள்ளதையும் பார்க்கலாம். மேலும் சூரியன் ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு இணைந்து நீசபங்கம் அடைந்த 6ஆம் இடமும் நீர் ராசியுமான விருச்சகத்தில் ராகு நின்றதும் ஒரு காரணமாகும். மேலும் செவ்வாயும் புதனும் இணைந்து புதன் வீட்டில் நிற்கிறதும் அவருக்கு உலகளவில் பேரும் புகழும் ஏற்பட காரணமாக இருந்தது. எனவே லட்சுமி பூஜை செய்யாவிட்டாலும் லட்சுமி யோகம் ஏற்பட்டு விட்டால் உலக முதல் பணக்காரராக இருப்பதில் ஆச்சரியம் என்ன? சுக்கிரனுடைய அருள் பார்வை குடிசையில் உள்ளவங்களுக்கும் குபேரனாக்கும் என்று சொல்வதும் உண்டு. சுக்கிரனுக்கு அதிபதியான சுக்கிராச்சாரியார் வழிபட தலைமை மாங்காடு வெள்ளீஸ்வரர் கோயில். திருமால் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டபோது மண்ணை தடுக்க முயற்சித்த குரு சுக்கிராச்சாரியார் முடியாததால் தானே வண்டாக உருவெடுத்து நீர் வார்க்கும் கெண்டலியின் வாயை அடைத்து கொண்டார். திருமால் புல்லால் வாயை குத்த வண்டாக உள்ளே இருந்த சுக்கிராச்சாரியருக்கு பார்வை பறிபோனது. பின்னர் உலகையும் திருமால் அளந்தார். தான் பார்வை திரும்ப கிடைக்க திருமாலை தொடர்ந்து சுக்கிராச்சாரியார் பிரார்த்தித்து வந்தார். மாங்காடு தளத்தில் தவம் இருக்கும் பார்வதியை பார்க்க ஈசன் அங்கு வருவார். அவரை தரிசித்து இழந்த பார்வையை பெறுவாய் என்று திருமால் கூறினார். அங்கு சிவலிங்கத்தை தினமும் பூஜித்த சுக்கிராச்சாரியாருக்கு அங்கு வந்த சிவபெருமான் பார்வை திறனை கொடுத்தார். சுக்கிராச்சாரியார் பூஜித்ததால் இறைவனை தமிழில் வெள்ளீஸ்வரர் என்று சமஸ்கிருதத்தில் பார்கேஸ்வரர் என்றும் அழைத்தனர். பார்வை குறைபாடு உள்ளவர்கள் மாங்காடு வெள்ளீஸ்வரரை தரிசித்து பார்வை திறனை பெறுகின்றனர். வெள்ளிக்கிழமையில் அல்லது பரணி பூரம் நட்சத்திரங்களில் சுக்கிரனுக்கு வந்து பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றன. மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலில் அருகே தெற்கு மாட வீதியில் உள்ள வெள்ளீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்றும் வழிபடலாம். கன்னிராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் ராசிநாதன் புதன் ராசிக்கு வருகிறார். அனைவரும் உங்களிடம் நேசமுடன் பழகுவாங்க. மற்றவங்களிடம் இருந்த மன கஷ்டம் அகலும். அடுத்தவங்கள் கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு காரியமும் வேகமாக நடக்கும். எதிர்ப்புகள்லாம் சிறப்பாக நீங்கள் சமாளிப்பீங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் வராவிட்டாலும் சுமாராக வரும். ஆனால் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். தொழில் தொடர்பான செலவுகள் கூடும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறிய வேலைக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் இருப்பவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. அவர்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் இடைவெளி ஏற்படலாம். பிள்ளைகளை அறிவுத்திறன் கண்டு ஆனந்தப்படுவீங்க. பெண்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். காரிய தாமதம் அகலும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வரும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்க்கும் பதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் பெற மிகவும் கவனமாக படிக்க வேண்டியது இருக்கும். உத்தரம் 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் முயற்சிகள் கைகூடும். மனதில் வீண் குழப்பம் உண்டாகும். உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் வரக்கூடும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன் தரும். சக மாணவர்களின் நட்பும் கிடைக்கும். அடுத்தது அஸ்தத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் மனதில் இருக்கும் கவலைகள் பறந்தோடும். எதிலும் கூடுதல் கவனம் தேவை. எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் காரிய தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அடுத்தது சித்திரை 1, 2 பாதங்கள். இந்த மாதம் வீண் வாக்குவாதத்தால் பகை உண்டாகலாம். பயணத்தில் தடங்கள், வீண் செலவு போன்றவை ஏற்படும். நன்மைகள் உண்டாகும். பணவரத்து இருக்கும். வாகன யோகம் உண்டாகும். பெரியோர்களின் உதவி கிடைக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். எதிலும் தயக்கமோ பயமோ ஏற்படாது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது வராகி தேவியை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் கூடும். தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கையை நிர்வகிக்கும் உங்கள் 10வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறது. கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியின் காலத்தை குறிக்குது. நீங்கள் தடைகளையும் சிரமங்களையும் சந்திக்க நேரலாம். உங்கள் இலக்குகளை அடைய கூடுதல் முயற்சிலாம் தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் கவனம் மற்றும் உறுதியுடன் இருக்கிறது முக்கியம். பணியிட எதிரிகள் கூடுதல் சவால்களை உருவாக்கலாம். மேலும் மூத்தவர்களின் ஆதரவு குறைவாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தை வெற்றிகரமாக வழிநடத்த உங்கள் திறமைகள் மற்றும் உறுதியை நீங்கள் நம்பியிருக்க வேண்டும். கோபத்தில் முடிவெடுக்கிறத தவிர்க்கணும். இது சாதகமற்ற விளைவுகளுக்கு வழிவகுக்கும். மாணவர்களை பொறுத்தவரை உங்கள் 5வது வீட்டில் வியாழன் மற்றும் செவ்வாயின் அம்சங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு காலத்தை குறிக்குது. வெற்றி வரும், ஆனால் விடாமுயற்சி மற்றும் கவனம் மூலம் மட்டுமே. அரசு ஊழியர்கள் தங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக பதவி உயர்வு காணலாம். வியாபாரம் செய்கிறவங்க 7ஆம் வீட்டில் புதன் மற்றும் சூரியன் மற்றும் ராகுவியுடன் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பெறுவாங்க. குறிப்பிடத்தக்க வணிக முடிவுகளை எடுப்பதற்கு முன்னாடி அனுபவம் வாய்ந்த நபர்களிடம் ஆலோசனை பெறுவது முக்கியம். இந்த காலகட்டத்தில் வெற்றியை உறுதி செய்ய கவனமாக திட்டமிடல் மற்றும் சிந்தனையெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. நிதி ரீதியாக கன்னிராசிக்காரங்களுக்கு அக்டோபர் 2024 ஒரு கலவையான காலமாக இருக்கும். அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாய் கடகராசிக்கு மாறுவதால் செலவுகள்லாம் அதிகரிக்க போகுதுங்க. பட்ஜெட்டில் திட்டமிடல் அவசியம். உங்கள் நிதிகளை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கிறது மற்றும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது சாத்தியமான நிதி இழப்புகளை தடுக்க முக்கியம். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகலாம். வெளிநாட்டில் இருந்து நிதி ஆதாயம் கூடும். இந்த காலகட்டம் பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டம்தான். குறிப்பிடத்தக்க வருவாய்க்கான சாத்தியம் இருக்குது. இருப்பினும் முக்கிய நிதி கடமைகளை செய்வதற்கு முன் நிதி நிபுணரிடமிருந்து வழிகாட்டுதல்களை பெறுவது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை 6ஆம் வீட்டில் சனி இருக்கிறது. இருமல், சளி, ஆஸ்துமா போன்ற உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். நல்ல ஆரோக்கியத்தை பெறணும்னா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது மற்றும் உங்கள் மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றுவது ரொம்ப முக்கியம். கன்னிராசிக்காரங்களுக்கு 5ஆம் வீட்டில் உள்ள வியாழன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் அம்சங்கள் கோபத்தை அதிகரிக்கக்கூடும். இது கூட்டாளர்களுடன் தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும்.
பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, உங்கள் உறவில் நல்லிணக்கத்தை பேணுவதற்கும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் தொடர்பு கொள்வது முக்கியம். சில நபர்கள் புதிய காதல் திட்டங்களை பெறலாம். உண்மையான அன்பை தேடுபவர்கள் இந்த மாதத்தில் அதை காணலாம். காதல் திருமணங்களுக்கான முன்மொழிவுகளும் சாத்தியமாவோ. இது உங்கள் துணையுடனான உங்கள் பிணைப்பை வலுப்படுத்துவதற்கு சாதகமான காலமாக அமையுது. 7வது வீட்டில் ராகு மற்றும் புதன் மற்றும் சூரியனின் அம்சங்களால் திருமண வாழ்க்கை சவால்களை சந்திக்க நேரிடும். இது கிரக தாக்கங்கள் உங்கள் மனைவிடமிருந்து சந்தேகங்கள் மற்றும் விசுவாச சோதனைகளுக்கு வழிவகுக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளையும் தீர்க்க இந்த சவால்களை ஞானத்துடன் பரஸ்பர புரிதலுடன் அணுகுவது ரொம்ப உங்களுக்கு முக்கியமாகுது. 2வது வீட்டில் சுக்கிரனால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப உறவுகள் மற்றும் உடன்பிறப்புகளின் பரஸ்பர ஆதரவு அதிகரிக்கும். 9வது வீட்டில் வியாழன் இருக்கிறது அதிர்ஷ்டம்தான். உங்களுக்கு நிலுவையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பது மற்றும் மறைந்த செல்வம் உட்பட திடீர் நிதி ஆதாயங்களை கொண்டு வரும். உங்கள் அன்புக்குரியவங்கள்ட்ட தரமான நேரத்தை செலவிடுவதற்கும் அழகான நினைவுகள் ஒன்றாக உருவாக்குவதற்கும் இந்த காலம் சிறந்தது. ஒருவருக்கொருவர் ஆதரவு அளிப்பது மற்றும் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை பேணுவது முக்கியம். புதன்கிழமையில் பசுக்களுக்கு பசுந்தீவனம் கொடுங்க. தினமும் விநாயகப் பெருமானை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்லது நடக்கும். அதாவது சனி தரும் அரிய ராஜயோகம். தீபாவளிக்கு பிற்பாடு பொற்காலம் இந்த ராசிக்கெல்லாம் கிடைக்க போகுது. கர்ம பலனை தரக்கூடிய சனி பகவான் தற்போது கும்பத்தில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க உள்ளார். சனி பகவான் நவம்பர் 15ஆம் தேதி வக்ர பயிற்சியை நிறைவு செய்கிறார். மீண்டும் நேர்முக பயிற்சியில் ஈடுபட உள்ளார். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் சாஷா யோகம் உருவாகி உள்ளது. அதோடு தீபாவளிக்கு பிற்பாடு நவம்பர் 15ஆம் தேதி தற்போதுள்ள வக்ர பயிற்சியிலிருந்து மீண்டும் நேரான நகர்வில் ஈடுபட உள்ளார். இதன் காரணமாக கர்ம பலனுக்கு அற்புத பலனை அள்ளித்தரக்கூடிய சனி பகவான் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள்? ஜோதிடத்தின்படி நவகிரகங்களில் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய சனி நம் கர்ம வினைக்கு ஏற்ற வகையில் பலனை தரக்கூடியவர். நவகிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரித்து பின்னர் பயிற்சி அடைவார். இதனிடையே ஒரு முறை அல்லது இருமுறை வக்ர பயிற்சி என்னும் பின்னோக்கி நகரக்கூடிய நிலை இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜூன் 29 முதல் நவம்பர் 15 வரை வக்ர நிலையில் இருக்கும் சனி அதன் பின்னர் நேர்முகமாக நகரத் தொடங்குவார். சனி பகவான் ஒருவரது செயல்களுக்கு ஏற்ற பலனை தருபவர். இந்த சனி பகவான் கும்பம் மற்றும் மகர ராசிகளின் அதிபதியாவார். தற்போது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்பராசியில் பயணித்து வருகிறார். அதுவும் ஜூன் மாதத்தில் இருந்து சனி பகவான் கும்பராசியில் வக்ர நிலையில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் சனி பகவான் இந்த ஆண்டின் தீபாவளிக்கு பின்னாடி வக்ர நிவர்த்தி அடைந்து பயணிக்க உள்ளார். சனியின் இந்த மாற்றத்தின் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். முக்கியமாக சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருப்பதோடு நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு
பணக்காரராகும் யோகம் இருக்குது. இப்போது கும்பராசியில் வக்ர நிவர்த்தி அடையும் சனியால் தீபாவளிக்கு பின்னாடி எந்தெந்த ராசிக்காரங்க பணக்காரராகும் வாய்ப்பு இருக்கிறது